அடுத்தது 2024 எம்சிக்கு வந்து 43வது எம்சிக்கு பார்ப்போம். 43வது எம்சிக்கு வந்து இதுதான் 43வது எம்சிக்கு. ஓகே, ரைட். என்ன சொல்லுதுன்னா CH3 NH2 equals CH3 NH3 Cl equals ஒரு 100 சென்டிமீட்டர் கியூப் கரைசலுடன் ஐதான கனிப்பொருள் அமிலத்தின் சில துளிகள் சேர்க்கப்படும் போது கரைசலின் pH வந்து கணிசமான அளவில் மாறுவதில்லை. அதுக்கப்புறம் கூட்டு சொல்லுது வந்து CH3NH2 equals CH3NH3Cl equals ஆகியவற்றை கொண்ட ஒரு கரைசல் ஒரு தாங்கற் கரைசலாக தொழிற்படும். சரி, இப்ப நாங்க என்ன தாங்கற் கரைசல் என்னன்னு தெரிஞ்சோம்னு சொன்னா இதுக்குரிய விடியை நாங்கள் ஓரளவுக்கு அணுக முடியும். அதாவது தாங்கற் கரைசல்னு சொல்லப்படுறது வந்து தாங்கற் கரைசல் சொல்லுமே, ரைட். தாங்கற் கரைசல்னு சொன்னா இப்ப சிறிய அளவில் என்ன செய்யணும், சிறிய அளவில் கிட்டத்தட்ட 0.1 சென்டிமீட்டர் கியூப் ஆசிட்டோ அல்லது பேஸோ அந்த கரைசலை சேர்க்கும் போது வந்து pHல வந்து என்ன செய்யக்கூடாது, மாற்றம் இருக்கக்கூடாது, மாற்றம் நிகழக்கூடாது. ரைட். இப்படி நிகழாம இருக்கணுமாக இருந்தா அது எப்படியான ஒரு கரைசல் தன்மையை கொண்டிருக்கணும், அது எப்படியான ஒரு கரைசலாக இருக்க வேணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரைசல்ல வந்து இணை மூலம், அதாவது எப்படின்னு சொன்னா மென்னமிலம் வன்கார தொடர்பாக இருக்கணும், இல்லை வண்ணமிலம் மின் மூலமாக இருக்க வேணும். இது எப்படி என்று சொன்னா இப்ப முதல்ல வந்து ஒரு வீக் ஆசிட்டாக இருந்தா வீக் ஆசிட் ஒன்று, அதாவது கன்ஜுகேட் பேஸா இருக்கணும், கன்ஜுகேட் பேஸ் ஒன்று இருக்கும். அதாவது வீக் பேஸாக இருந்தாரு வீக் பேஸோட சேர்த்து கன்ஜுகேட் ஆசிட் ஒன்று சேர்க்கணும். சரி, இப்ப என்ன சொல்லப்படுது, இதுல சொல்லப்பட்டது என்ன, அமிலம் மென் அமிலமாக இருந்தா மென்னமிலத்தோட அதோட சேர்க்கணும் என்னன்னு சொல்லிச்சோன்னா ரைட், இதனுடைய உப்பா இருக்கணும், அதனுடைய மென்மூல உப்பு இருக்கணும். இப்ப மென் அமிலம் இருந்துட்டா இணை மூல உப்பு மென் அமிலம் இருக்குது இதுல, ஆகவே அங்க மென்மூல பிளஸ் மென்மூலத்தின் உப்பு ஒன்று சேரணும், உப்பு கரைசலா இருக்கணும், சேரணும். அதை ஈஸியா பார்க்கலாம். பாருங்க, CH3COOH இருந்தா அதோட சேர்த்து என்னவா இருக்கும், சோடியம். சரிதானே, சோடியம் சேர்ந்த என்ன சொல்றது உப்பு இருக்கும் இதுல. அப்ப இப்படி சேர்ந்த அமைப்பு வந்து நாங்க என்ன செய்யாது, pH வந்து ரேஞ்ச் மாறாது. pH சின்னனா நாங்க அசிட்டோ பேஸோ சேர்த்தோம்னு சொன்னா pH வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மாறாது. கருத்து என்ன, இப்ப 4.75ன்னா இந்த 4.75 விட சின்ன அளவுல தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி கொஞ்சம் பாருங்க, அமோனியா குளோரைட்டோட சரிதானே அமோனியாவை சேர்த்து வச்சிருக்கிறது வந்து ஒரு 9.25 pH. சரிதானே, இதுவும் வந்து என்ன செய்யும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. இதுவும் ஒரு தாங்கற் கரைசலாக தொழிற்படும். இவ்வளவு தானே, ரைட். அப்ப இந்த பேஸ் அமைப்புக்குள்ள நாங்க இப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன, CH3NH2ஓட அவங்க என்ன செய்யறாங்க, CH3NH3Cl இருக்குதாம் அதுக்குள்ள என்ன சொல்றாங்க. அப்ப மீதல் அமோனியம் குளோரைடா இருக்கு, மீதல் அமோனியம் குளோரைட் இருக்குது. இப்ப இது வந்து என்னவா இருக்கும், இது ஒரு மென்காரமாக இருக்கும். இது மென்காரத்தினுடைய வண்ணமில உப்பாக இருக்கும். இது மென்காரம் மென் அமிலத்தினுடைய ஒரு உப்பாக இருக்கும்.
சரிதானே? அப்ப மென்காரமா இருக்குது, அமில உப்பு வருது. இது மென்காரம் பிளஸ் இது என்ன செய்யுது? இது வந்து ஒரு அமிலத்தினுடைய உப்பா இருக்கு. அதாவது மென்மூலத்தினுடைய ஒரு உப்பு. ஓகே, மென்மூலத்தின் உப்பு. சரியா? அப்ப எங்களுக்கு ஏற்கனவே நாங்க சொன்ன தியரியின்படி வந்துட்டு பாத்தீங்களா, இது மென்காரமாக இருந்துன்னு சொல்லி சொன்னா, இந்த அடிப்படையில மென்காரமாக இருந்துச்சுன்னா, இது ஒரு கொஞ்சிகேட்டட் ஆசிட்னுடைய உப்பாக இருக்கு. ஆகவே இது என்ன அடிப்படையில் இந்த உப்பு எப்படி வந்திருக்கும்? அப்ப இந்த உப்பு வந்து எப்படி வந்திருக்கும்னா, இப்ப பாருங்க, CH3NH2ஓட HCl எடுத்தோம்னு சொல்லிட்டோம்னா, இந்த H+ வந்து இதோட சேர்ந்து திருப்பி இந்த Clஓட சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கும். இப்போ இது இப்படியே உருவாகிடும். இது CH3NH3 Cl என்ற ஒரு அமைப்பாக உருவாகிடும். அதனுடைய அயனாக இருக்கும். இது அயனாக பிரியும் போது இதனுடைய அமைப்பு என்னவா இருக்கும்? CH3+ ஆகவும் இது Cl- ஆகவும் பிரியும். இது திருப்பி எப்படி பிரியும்? எங்களுக்கு ஒரு அமைப்பா இது பிரியணுமாக இருந்தால் இப்படி பிரிஞ்சிடும். ஈஸியா பிரியும். அப்ப CH3NH3+ ஒன்றும் பிளஸ் Cl- பிரியும். அப்ப நாங்க கொடுக்க அதுல இருந்து மாற்றம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த அடிப்படையில எங்களுக்கு இந்த கூற்று வந்து விடை வந்து ஒன்றாக வரும். ஏனென்றா அது தெளிவாக ரெண்டையும் விளங்கப்படுத்துது. அதாவது எப்படி வருது? கணிசமான ஒரு தாங்கல் கரைசலாக இருக்குது. அதோட ரெண்டாவது வந்து ஒரு கரைசல் ஒரு தாங்கல் கரைசலாக தொழிற்படும். ரெண்டாவது தாங்கல் கரைசலாக தொழிற்படும். அதோட கணிசமான அளவில் மாறுவதில்லை. அதுதான் தாங்கல் கரைசலுடைய விளக்கத்தையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப 43வது வந்து எங்களுக்கு வந்து விடை வந்து முதலாவது விடைய தரும். காரணம் என்ன சொன்னா, அது ஒரு தாங்கல் கரைசலாக தொழிற்படுறதுக்கு ஏதுவாக இருக்கு. அது தாங்கல் கரைசல் எது தொழிற்படுது? மீதைல் அமோனியம் குளோரைட் வந்து எங்களுக்கு என்ன சொல்றோம்? ஒரு தாங்கல் கரைசலுக்குரிய அமைப்பாக தொழிற்படுது. இதுல ரெண்டும் சேர்ந்திருக்கணும். சரிதானே? இதுவும் சேர்ந்திருக்கணும், இதுவும் சேர்ந்திருக்கணும். சரிதானே?